எல்லாருக்கும் வணக்கம். சில பேர் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, அது அவங்களோட கதை மட்டுமா இருக்காது. அது ஒரு ஊரோட, ஒரு சமுதாயத்தோட கதையா மாறிடும். இன்னைக்கு நாம அப்படிதான் ஒருத்தரோட வாழ்க்கைய பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அமரர் தர்மலிங்கம் துரைலிங்கம். அவரோட வாழ்க்கை நமக்கு என்ன சொல்லுதுன்னு பாக்கலாமாங்க. வாங்க, முதல்ல வள்ளுவர் சொன்ன ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். சிம்பிளா சொன்னா, இந்த உலகத்துல சரியா நேர்மையா வாழ்ற ஒருத்தர் தெய்வத்துக்கு சமமா மதிக்கப்படுவாருன்னு அர்த்தம். நாம திரு துரைலிங்கம் அவங்களோட வாழ்க்கைய பார்க்கும்போது இந்த குரல் எவ்வளவு கரெக்டா அவருக்கு பொருந்ததுன்னு உங்களுக்கே புரியும் பாருங்க. ஆமாங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு தனி மனுஷனோட கதை இல்ல. இது ஒரு சமூகத்தோட பெருமையா மாறின ஒருத்தரோட கதை. யோசிச்சு பாருங்களேன், ஒரே ஒரு நபரால் எப்படி ஒரு சமூகத்தையே மாத்த முடியும், எப்படி இவ்ளோ பெரிய தாக்கத்தை உருவாக்க முடியும். வாங்க, அவரோட பயணத்திலே அதுக்கான பதில தேடலாம். ஓகே, எந்த ஒரு பெரிய கதைக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கும் இல்லையா? இவரோட கதையும் அப்படிதான். முதல்ல அவரோட சின்ன வயசுக்கு போலாம். படிப்பு, ஸ்போர்ட்ஸ், கலைன்னு எல்லாத்துலயும் அவர் எப்படி ஒரு கலக்கினார்னு பாப்போம் வாங்க. சரி, கதை இங்கிருந்து தான் தொடங்குது. 1950 ஜூன் 27. பன்னாகம்னு ஒரு கிராமம். அங்க தர்மலிங்கம் அண்ணம்மா தம்பதிக்கு ஒரு மகனா பிறக்கறாரு, நம்ம திருத்துரைலிங்கம். அவரோட வேர்கள் அந்த மண்ணுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருந்துச்சு. சின்ன வயசுல இருந்தே இவர் ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். ஒரு பக்கம் பன்னாகம் மேய்கண்டான், சுழிப்புரம் விக்டோரியா கல்லூரின்னு படிப்புல கெட்டிக்காரர். இன்னொரு பக்கம் நேஷனல் லெவல் அத்லீட். அதுலயும் கணக்குல இவர் அடிச்சுக்க ஆளே கிடையாதான், ஒரு ஜீனியஸ்னே சொல்லுவாங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு நாடகத்துல நடிக்கவும் செஞ்சிருக்காரு. பாத்தீங்களா, என்ன ஒரு பன்முக திறமை. சரி, இளமை காலம் பிரமாதமா இருந்துச்சு. அடுத்து அவரோட இந்த திறமைகள் எல்லாம் எப்படி ஒரு பயனுள்ள வாழ்க்கையா மாறுச்சுன்னு பாப்போம். அவரோட வேலை, குடும்பம்னு அவரோட அடுத்த கட்ட பயணம் எப்படி இருந்துச்சு, வாங்க தெரிஞ்சுக்கலாம். அவரோட வேலை வாழ்க்கை 1972ல பொலனர்வையில ஒரு டெக்னிக்கல் ஆபீசரா ஆரம்பிக்குது. ஆனா அது அங்க நிக்கல. அடுத்த 33 வருஷம் நினைச்சு பாருங்க, 33 வருஷம் மன்னார், அனுராதபுரம், திருகோணமலையினே இலங்கையோட பல இடங்களுக்கும் போய் ரொம்ப அர்ப்பணிப்போட வேலை செஞ்சிருக்காரு. இந்த பயணத்துக்கு நடுவுல 1981ல வசந்த மலர் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்ப வாழ்க்கையும் அழகா ஆரம்பிச்சாரு. கடைசியா 2005ல ரொம்ப நிறைவான ஒரு சேவைக்கு பிறகு ரிட்டையர் ஆனாரு. வேலை ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்பத்திலேயும் அவர் ஒரு அழுமையான மனுஷனா இருந்திருக்காரு. அருளிங்கம், தாரணி, தயாலிங்கம், சுகந்தலிங்கம்னு 3 பிள்ளைகள். அவங்கள வளர்த்து ஆளாக்குறதுல அவ்வளவு சந்தோஷம் கண்ட ஒரு பாசமான அப்பாவா இருந்திருக்காரு. ஒரு மனுஷனோட உண்மையான வெற்றி எதுல இருக்கு தெரியுமா? அவங்க சமூகத்துக்கு என்ன செஞ்சாங்கன்றதுல தான். திரு துரைலிங்கம் அவங்களோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இதுதான். அவர் எப்படி தன்னோட சமூகத்துக்கு ஒரு தூண் மாதிரி இருந்தாரு, வாங்க பாக்கலாம். ஊர்ல எல்லாருமே அவரை அன்பா தம்பின்னு தான் கூப்பிடுவாங்களாம். அந்த ஒரு பேர்லே தெரியுதில்ல அவர் எவ்வளவு எளிமையான, எல்லோருக்கும் பிடிச்சமான ஒரு ஆளா இருந்திருக்காருன்னு. குடும்பத்துக்குள்ளேயோ ஊருக்குள்ளேயோ ஏதாவது ஒரு சின்ன சண்டை வந்தா கூட அதை பேசி தீர்த்து வைக்க முதல் ஆளா நிக்கிறது இவர்தானா. இந்த ஒரு வரிய கேளுங்களேன், இதுவே அவரோட குணத்தை சொல்ல போதும். உதவின்னு யாராவது வந்து நின்னா 2வது தடவை யோசிக்கவே மாட்டாராம். சட்டப்பைக்குள்ள கைய விட்டு அங்க என்ன இருக்கோ அத அப்படியே எடுத்து கொடுத்துடுவாராம். பாருங்க, இதுதான் உண்மையான வள்ளல் குணம். அப்பப்பா, இங்க பாருங்க இந்த லிஸ்ட. அவரோட சமூக பங்களிப்ப பார்த்தா உண்மையிலே மலைப்பா இருக்கு. பழைய மாணவர் சங்கம், கோயில் நிர்வாகம், கிராம அபிவிருத்தி சங்கம், முதியோர் சங்கம், அறக்கட்டளை, ஏன் பிரதேச சபை உறுப்பினரா கூட இருந்திருக்காரு. அவர் கை வைக்காத துறையே இல்லனே சொல்லலாம். இவ்வளவு அமைப்புகள்ல தன்னை இணைச்சுக்கிட்டு ஓயாம அந்த சமூகத்துக்காக உழைச்சிருக்காரு. ஒரு வாழ்க்கை முடியலாம், ஆனா அந்த வாழ்க்கையோட தாக்கம் அது என்னைக்கும் அழியாது. திரு துரைலிங்கம் அவர்கள் நமக்கு விட்டுட்டு போன அந்த அழியாத மரபு பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். அவரோட வாழ்க்கையோட கடைசி கட்டங்கள்ல தம் பிள்ளைங்களோட திருமணத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அதுலயும் முக்கியமா ஜதுஷன், மாதுஷன்னு பேர பிள்ளைங்க பிறந்தபோது அவரோட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. அந்த குழந்தைங்களோட விளையாடின நேரம்தான் அவரோட கடைசி காலத்துல அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய சந்தோஷம். ஒரு மனுஷன் இந்த உலகத்தை விட்டு போகலாம், ஆனா அவங்க செஞ்ச நல்ல விஷயங்கள் என்னைக்கும் போகாது. திரு துரைலிங்கம் இன்னைக்கு நம்ம கூட இல்லாம இருக்கலாம், ஆனா அவர் செஞ்ச சேவையும் அவர் காட்டின அன்பும் அது அவர் வாழ்ந்த கிராமத்தோட ஒவ்வொரு பகுதியிலையும் அவரை நேசிச்சவங்களோட இதயத்திலையும் எப்பவுமே உயிரோடு இருக்கும். முடிவா இந்த திருக்குறளை பாருங்க. வாழ்க்கை மரணம் பத்தின ஒரு அழகான பார்வை இது. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. அதாவது சாவுங்கிறது ஒரு தூக்கம் மாதிரி, பிறப்புங்கிறது தூங்கி எந்திரிக்கிற மாதிரி. இந்த வாழ்க்கை சுழற்சியை ஏத்துக்க
இது ஒரு ஆறுதலான சிந்தனை இல்லையா? கடைசியா திருமந்திரத்திலிருந்து இந்த வரிகளோட முடிச்சுக்கலாம். இது வாழ்க்கை, நினைவு, சடங்குகள் பத்தி நம்மள ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்குது. ஊரே கூடி அழுதாலும், பேரை மாத்தி, உடலை எரிச்சாலும் கடைசியில தண்ணியில மூழ்கி நினைப்ப மறந்துடுறாங்கன்னு சொல்லுது. ஆனா ஒரு விஷயம், உடலும் பேரும் போனாலும் அவங்க செஞ்ச செயல்களும் அவங்க விட்டுட்டு போன நல்ல நினைவுகளும் தான் என்றென்றும் நிஜமா வாழுங்கிறத இது நமக்கு உணர்த்துது இல்லையா?